அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3 நாம் பேசும் ஓவியங்கள் பற்றியும் தமிழ் ஒளிர் இடங்கள் பற்றியும் தொழிற்பெயர் இலக்கணம் பற்றியும் திருக்குறளில் இருக்கிற மதிப்பீடு பற்றியும் நம்ம படித்தோம். சரிங்களா? இப்போ கேள்வி பதிலாக கேட்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. முதல் கேள்வி, குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ மண் துகள். இரண்டாவது கேள்வி, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். ஆப்ஷன் டி கேலி சித்திரம். முதல்ல வரைஞ்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம், பாரதியார். இந்தியாங்கிற இதெல்லாம் வரைஞ்சிருப்பாரு. மூன்றாவது கேள்வி பாருங்க, கோட்டோவியம் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ கோடு கூட்டல் ஓவியம். நாலாவது கேள்வி, தமிழில் கருத்து படங்களை அறிமுகம் செய்தவர். ஆப்ஷன் பி பாரதியார். அஞ்சாவது கேள்வி, கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி துணி ஓவியம். ஆறாவது கேள்வி, மன்னர்களின் ஆணை அரசு ஆவணம் டேஸ் மீது பொறித்து வைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி செப்பேடு. ஏழாவது கேள்வி, விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி என்ன? நம்ம படிச்சோம் இல்லையா? தல், அல், அம், ஐ, கை, வை, பை, கு, பு, உ, சி, வி, தி இதெல்லாமே விகுதிகள். இது பெற்ற ஒரு தொழிற்பெயர் எங்க இருக்கு? படித்தல், தல் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எழுது. பாருங்க, ஆப்ஷன் ஏ ஊரு. நெடி வந்துச்சுன்னா அது நீங்க போட்டுருங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுனா ஊரு. ஒன்பதாவது கேள்வி, முதல்நிலை தொழிற்பெயர் எது? ஆப்ஷன் சி பிடி. அதாவது இதுல எந்த ஒரு விகுதியும் இல்லை, நெடில் எழுத்தும் இல்லை. அப்ப அது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா? 10வது கேள்வி பாருங்க, கார்ட்டூன் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ கருத்துப்படம். 11வது கேள்வி, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ சோம்பல். சோம்பல் இருக்கக்கூடாது. 12வது கேள்வி, விழிச்செல்வம் எனப்படுவது யாது? ஆப்ஷன் ஏ கல்வி. 13வது கேள்வி, எழுத்தென்ப பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ எழுத்துக்கூட்டல் என்ப. 14வது கேள்வி, கரைந்துண்ணும் பிரித்தெழுதுக. கரைந்து கூட்டல் உண்ணும். ஆப்ஷன் பி. விகுதி பெற்ற தொழிற்பெயரில் தவறானது. ஆப்ஷன் டி அவுங்கிறது ஒரு விகுதி இல்லை. சரிங்களா? அல், தல், அம் தான் விகுதி. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.